நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இது மாங்காய் இந்த காற்று அடிச்சது மழை வந்தது பார்த்தீங்களா, அப்போ மரத்தில் வந்து விழுந்துச்சு. இவ்வளோ பெரிய மாங்காய் விழுந்திருக்கு. இப்போ இதெல்லாம் போட்டு தான் நான் சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெறும் பருப்பு தான் எடுத்துகிட்டு போகிறேன். தோரம் பருப்பு நான் அளவுலாம் வச்சுக்க மாட்டேன், நான் தோராயமாக செய்வேன். பருப்பு எடுத்துக்கிறேன், இது வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து எல்லா காயும் போட்டுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா வெந்தயம் இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே காய் கட் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாதான். மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டும்னு ஒரு பழமொழியே இருக்குது. மாங்காய் போட்டு செய்தால் எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருக்கும். இது இவ்வளோத்தையும் போட்டு நான் இன்னைக்கு சாம்பார் பண்ணுறேன். பருப்பு வந்து இனிமேல் நான் வந்து கடாயை தாளிக்கிறேன். கடாயை எடுத்து வச்சுக்கலாம். என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் பருப்பு அவிக்கும் போதும் போடணும், தாளிக்கும் போதும் போடணும். வெந்தயம் அப்போ தான் ஒரு வாசனை. இன்றைக்கி வந்து கார்த்திகை 18. நான் வெறும் சாம்பார் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சாதாரணமாக கத்திரி முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாப்பாடு தான் பண்ண போகிறேன். கருவேப்பிலை உப்பு போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த காய்களை ஃபஸ்ட்டே கழுவிட்டேன். இதை வதக்கிடுறேன். காய்களையும் போட்டு வதக்கிடுறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் ஃபஸ்ட்டு நான் போட்டுறேன். மாங்காய் வந்து கொதித்து இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் போதும். மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே போட்டால் கொலன்னு அப்படியே மிக்ஸ் ஆகிடும், குழம்போட கரைஞ்சி போயிடும். அதனால் நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மாங்காய் போட போகிறேன். இப்போ அதுக்குள்ளே அந்த காய்கறிலாம் வேகட்டும். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், வேகட்டும். மாங்காய் கொஞ்சம் பழுத்த பதத்தில் இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டு பார்ப்போம். வாசனையாக இருக்கும் மாங்காய் குழம்பு பண்ணால். இது சீசன் இல்லை, ஆனாலும் அந்த மரத்தில் மாங்காய் இருக்குது. சும்மா ஒரு 6 பீஸ் போடலான்னு பார்க்குறேன் மாங்காவை. இது வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொதித்த பிறகு போட்டால் போதும். ஃபஸ்ட்டே போட தரல. இதனால் இப்போ வந்து கொஞ்சமாக நான் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், ஏன்னா மஞ்சத்தூள் நான் போட்டு வேக வைக்கல, அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நான் புளி அதிகமாக போடல, ஏன்னா மாங்காவும் போடல, தக்காளியும் போடும். அதனால் புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் இந்த பதத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். வேக வச்சிடலாம் காயை. கொஞ்சத்திலே வெந்துடும், வேகட்டும். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, புளியெலாம் அப்புறமா போடுவோம். இந்த மாடலில் நீங்கள் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்களேன். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதுவும் ஃப்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்க பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் ஊற போட்டுக்க போகிறேன். அப்போ சுத்தமாக இது எல்லாத்தையும் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும். அது வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். உள்ளே இருக்க புழு பூச்சியெல்லாம் போயிடும். ஏன்னா இதுலெல்லாம் ஒரு பூக்குள்ளேயும் பூச்சி நல்லா இருக்கும். அதனால் இதை அப்படியே ஊற வைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிடலாம். ஊறட்டும், நல்லா ஊறட்டும். அப்புறமா ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு காயெலாம் வெந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ போடலாம் மாங்காவை. இப்போ மாங்காய் சாம்பார்லேயே டேஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு பண்ணுற சாம்பார் தான். இப்போ வந்து நான் பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன். பருப்பையும் போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா குழையே வெந்துருச்சுப்பா. அப்படியே உள்ளே போட வேண்டியது தான். கடையிலே தேவையில்லை பாருங்கள், அப்படியே குழன்னு வெந்துருக்கு. சுவையான சாம்பார். பருப்பு வந்து நல்லா குழைய வெந்திருந்தால் தான் சாம்பார் ருசியாக இருக்கும். ஒன்றும் பதிமாக வெந்திருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. இப்போ இதிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதில் வந்து அரிசி ஊற வச்சுட்டு சாப்பாடு பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான சாம்பார். இனிமேல் புளி ஊற்றணும், சாம்பார் புளி போடணும். கலக்கலான சாம்பார் தயாராகிடுச்சு. இனிமேல் மறுபடியும் சாம்பார் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து இதில் சாம்பார் பொடி போட்டுருவேன். கொதித்து வந்த பிறகு சாம்பார் பொடி, புளி ஊற்றணும். வந்து இறக்கிட்டேன். சாம்பார் தயாராகிடுச்சு. நான் வந்து பாதி மாங்காய் தான் போட்டேன். பாதி மாங்காய்